ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.3 பார்க்கலாம். கீழ்காணும் பரவலிற்கு படிவிலக்க முறையில் சராசரியை காண்க. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், அதுவும் படிவிலக்க முறையில் கண்டுபிடிக்கணும். இங்கே எந்த முறையை பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்கனால அந்த முறையை தான் நீங்கள் பயன்படுத்தணும், சரிங்களா? படிவிலக்க முறை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்டவணையில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத முதல்ல எழுதிக்கணும், ஓகேங்களா? அடுத்த ரெண்டாவது கொடுத்துருக்கத ரெண்டாவது நீங்கள் எழுதிக்கணும். எப்போவுமே ரெண்டாவது கொடுத்துருக்கிறது எஃப், அது நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதே நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் மைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். உங்கள் புக்கில் மைய மதிப்பாக ரெண்டாவது எழுதியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் மூணாவது எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லா சம்முக்குமே நம்ம ஒரே மாதிரி சால்வ் பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மைய மதிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, 0க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு. அதுதான் 0க்கும் 8க்கும் நடுவில் என்னது இருக்குன்னா 4. இல்லாட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் கூட்டணும், கூட்டிட்டு 2ஆல் வகுக்கணும். 0வே 8ஐயும் கூட்டினா 8. அடுத்து அதை 2ஆல் வகுத்துருங்க, கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2, நான் 2 8. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இனிமேல் 8க்கும் 16க்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு 12. இல்லாட்டா இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இனி 16க்கும் 24க்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு 20. அடுத்த இதோட நடு மதிப்பு 28. அப்புறம் இதோட நடு மதிப்பு 36. அடுத்த இதோட நடு மதிப்பு 44. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மைய மதிப்பு தான் என்னது எக்ஸ். இனிமேல் டி கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிவிலக்க முறைனா டி கண்டுபிடிக்கணும், எஃப் இன்டு டியும் கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்மேட் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இங்கே நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், இதில் இருக்கக்கூடியதான் எக்ஸ். ஆனால் ஏயோட மதிப்பு சியோட மதிப்பு தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஏ அப்படின்னா எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய நடு மதிப்பு. இப்போ இதில் 1 2 3 4 5 6 எண்கள் இருக்கு. இதுல நடுவுல 2 எண்கள் இருக்கு, சரிங்களா? 20ம் 28ம். இதுல பெரிய நம்பரை எடுங்க, அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஏயோட மதிப்பு என்னது 28. இதுக்கு பிறகு சி கண்டுபிடிக்கணும். சீனா என்னன்னா பிரிவு நீளம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, 0ல இருந்து 8 வரைக்கும் உள்ள எண்களின் எண்ணிக்கை. இல்லாட்டா என்ன பண்ணணும்னா 8ல இருந்து 0வை கழிங்க, கழிச்சா 8ன்னு கிடைக்கும். அடுத்த 16ல இருந்து 8 கழிச்சாலும் 8 தான் கிடைக்கும். இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தான் கிடைக்கும். அப்ப சியோட மதிப்பு என்னது 8. இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும், சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல 4 இருக்கு, அப்போ முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 4, அப்புறம் மைனஸ் இனி ஏயோட மதிப்பு 28 டிவைடட் பை சியோட மதிப்பு 8. ஒரு மைனஸ்னால கழிக்கணும். 28ல இருந்து 4 கழிச்சா 24ன்னு கிடைக்கும். கழிச்சுக்கிட்டு பெரிய நம்பரோட குறியீடை போடணும். பெரிய நம்பர் 28, அதோட குறியீடு மைனஸ். இனி டிவைடருக்கு கீழே 8. இப்போ இது 8ஆ வைப்படி கேன்சல் ஆகும். 1 8 8 3 8 24. அப்போ என்ன கிடைக்குது -3. அப்போ எழுதிக்கலாம் -3, சரிங்களா? இங்க நீங்க முதல் ஒண்ணுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து என்ன வரும்னா -2 வரும், அப்புறம் -1ன்னு வரும், அடுத்த 0ன்னு வரும், அப்புறம் 1 2. எண் கோட்டில் எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும். முதல் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிங்க, அதுக்கு பிறகு இந்த மாதிரி வரிசை எழுதிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, படி விளக்க முறைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இனிமே எஃப் இன்டு டி. எஃப்னா இது, அடுத்த டி, டினா இது. அப்போ எஃப் இன்டு டினா இதை ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ 10ஐயும் 3ஐயும் பெருக்குனா 30. அடுத்த ஒரு மைனஸ். இனி 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40. அப்புறம் ஒரு மைனஸ். 1ஐயும் 14ஐயும் பெருக்குனா 14 தான். அடுத்த 16ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான். 18ஐயும் 1ஐயும் பெருக்குனா 18. அடுத்த 22ஐயும் 2ஐயும் பெருக்குனா 44, சரிங்களா? இதுக்கு பிறகு படி விளக்க முறைக்கு சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன், உங்கள் புக்கில் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம எப்போவுமே பெருக்கின பிறகு தான் கூட்டுவோம், அதனால் பிராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 28 கூட்டல் இனிமேல் நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, எஃப் இன்டு டி இதுதானே, அப்போ இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு டியோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3லேயுமே மைனஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். அப்போ 0 0 கூட்டினா 0, 0க்கு கூட 4 கூட்டினா 4. இனிமே 3 4 கூட்டினா 7, 7க்கு கூட 1 கூட்டினா 8. அப்போ 84ன்னு கிடைக்குது. இனிமே இது 3மே பிளஸ். 0க்கு கூட 8 கூட்டினா 8 தான். 8 கூட 4 கூட்டினா 12, 2 பாக்கி 1 இங்கே எழுதிக்கலாம். 1 1 கூட்டினா 2, 2க்கு கூட 4 கூட்டினா 6. ஒரு மைனஸ்னால கழிக்கணும். 4ல இருந்து 2 கழிச்சா 2, 8ல இருந்து 6 கழிச்சா 2. அப்புறம் பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ நம்மளும் மைனஸ்னு எழுதிக்கணும். அப்போ சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு டியோட மதிப்பு என்ன கிடைக்குது? -22. பிரதியிடலாம். இதோட மதிப்பு -22. இனி டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுதான் என்னது எஃப். இது மொத்தத்தையும் கூட்டினா சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு கிடைக்கும். நீங்க சைடில் கூட்டி பாருங்க, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 100ன்னு கிடைக்கும். பிரதியிடலாம் 100.
இன்டூ இனி சியோட மதிப்பு 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, எழுதிக்கலாம் 28. அப்புறம் கூட்டல். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2, ஓ 2 2, I 2 10, அப்புறம் இந்த 0. இனி இதுவும் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். E 2 4, அப்புறம் பாக்கி 1, இது இப்போ 10, அப்போ I 2 10. இனி இங்கே நான் 2 8. ஓகே, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறதையும் பெருக்குங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே எழுதணும். 11 4 பெருக்குனா 44 டிவைடருக்கு கீழே 25 மட்டும் இருக்குது. சரிங்களா? இனி பாருங்க 28 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ். இனி 44 25 என்ன பண்ணணும்? வகுக்கலாம். 44 25 வெளியே எழுதிருங்க. இப்போ 44ல் 25 ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்போ ஓர் 25. இனி கழிக்கலாம். இது நம்மளுக்கு 14 மாறிடும். இது 3 ஆயிடும். 14ல இருந்து 5 கழிச்சா 9, 3ல இருந்து 2 கழிச்சா 1. இறக்க எதுவுமே இல்லை, நல்ல புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 190ல் 25 7 வாட்டி இருக்கும். 7ஆல் பெருக்குனாதான் 190 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகே, 7 5 35, அப்போ 5 பாக்கி 3. இனி 7 2 14, 14 கூட 3 கூட்டினா 17. கழிக்கலாம். இது 10 ஆயிடும். இது நம்மளுக்கு 8 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5. அடுத்து 8ல இருந்து 7 கழிச்சா 1. இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். அப்புறம் பாருங்க 25 6ஆல் பெருக்குனா எனக்கு 150ன்னு கிடைக்கும். கழிச்சா 0ன்னு கிடைக்கும். 0 வந்திருக்கனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 1.76 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கழிக்கலாமா? முதல்ல 28 எழுதிருங்க. இதில் புள்ளி இல்லை, அதனால் புள்ளி போட்டுக்கிட்டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி இந்த புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 1. புள்ளிக்கு அடுத்த 7 6 அப்படின்னு இருக்கு. இதுக்கு நேராக எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இப்போ கழிக்கலாமா? இது 10 ஆயிடும், இது 9 ஆயிடும், இது நம்மளுக்கு 7 ஆயிடும். 10ல இருந்து 6 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். 9ல இருந்து 7 கழிச்சா 2, அப்புறம் புள்ளிக்கு நேரம் புள்ளி. இனி 7ல இருந்து 1 கழிச்சா 6, அப்புறம் இந்த 2. அப்போ என்ன கிடைக்குது? 26.24. இதுதான் என்னன்னா சராசரி எக்ஸ் பாரோட மதிப்பு. சரிங்களா? இவ்வளோதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.